ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி எம்மியான பீட்ஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல், அந்த பவுல் ஃபுல்லாக தண்ணி எடுத்து கொஞ்சமாக ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, வெது வெதுன்னு இருந்தால் போதும். அதில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் விடுங்க. அப்போ தான் இது ஆக்டிவேட் ஆகும். ஓகே, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஈஸ்ட்டும் ஆக்டிவேட் ஆயாச்சு. இப்போது ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். எந்த பவுலில் நம்ம தண்ணி எடுத்தோமோ அதே பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா பிசையணும். ஈஸ்ட்டை ஊற்றி பிசையும் போது நம்ம கையில் நல்லா ஒட்டும். அது போக போக சரியாயிடும். நீங்கள் கொஞ்சமாக கையில் எண்ணெய் போட்டுக்கிட்டு லாஸ்ட்டில் நல்லா பவுல் மாதிரி செட் பண்ணி வச்சுடுங்க. இது 2 மணி நேரம் ஊறணும். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம குட்டியாக வச்ச மாவு இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. பீட்ஸா டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் பட்டரை நல்லா சுற்றி தேய்ச்சிக்கோங்க. பட்டர் இந்த பிளேட்டில் போடலைன்னா மாவு பண்ணும்போது அப்படியே கீழே ஒட்டிடும். பீட்ஸா ரெடி ஆகிட்ட பிறகும் நம்மளால் பீட்ஸாவை எடுக்க முடியாது. அதனால் பட்டர் போடணும். ஓகே, பட்டர் போட்டு முடித்தாச்சு. இப்போ மாவை போட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் அது ஒட்டாது. இந்த மாவை எல்லா இடத்துலையும் சமமாக பண்ணிக்கணும். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் பண்ணக்கூடாது. நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஃபோர்க் எடுத்து நல்லா எல்லா இடத்துலையும் குத்தி விட்டுடுங்க. அப்போ தான் பீட்ஸா நல்லா சீக்கிரமாக வேகும். இப்போது பீட்ஸா சாஸ் எடுத்து எல்லா இடத்துலையும் மெர்ஜ் ஆகிற மாதிரி சமமாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீஸையும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே போடுறதுக்கு கார்ன், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, அப்புறமா கொஞ்சமாக சிக்கன் எல்லாத்தையும் இப்போ இதுக்கு மேலே போட்டுடலாம். உங்களுக்கு பீட்ஸாவில் புளிப்புத்தன்மை கொஞ்சம் வேணும்னா ஆலிவ்ஸ் கூட போட்டுக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஆலிவ்ஸ் போடலை. எல்லாமே போட்ட பிறகு சீஸை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஓவனை 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே பீட்ஸாவை வச்சிடலாம். நான் வெளியில் பீட்ஸா சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இப்போது டைம் வந்துட்டு 20 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். அப்பர் ஹீட், லோவர் ஹீட் ரெண்டுமே வந்துட்டு 200 செட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பீட்ஸா ரெடி ஆகிடுச்சு. எம்மியான பீட்ஸா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் பீட்ஸாவை ட்ரை பண்ணி பாருங்கள், எம்மியாக இருக்கும். என்னோட பையனோட ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பீட்ஸா எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பாய்.